பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக கவிஞர், எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க அனுசரிக்கப்பட்டது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா தாவேகா சார்பில் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். புசி ஆனந்த் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கலந்துக்கிற நிகழ்ச்சி மட்டும் பார்க்க முடிஞ்சது. ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அது பார்க்க முடியல அப்படின்னு சொல்லணும். இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? இதை வந்து விமர்சிக்கவும் செய்கிறாங்க. அதாவது பழைய காலத்தில் வந்துட்டு ஈழத்தமிழுக்காக விஜய் பண்ணது, 500 ரூபாய் கொடுத்தது, ராஜபக்சேக்கு எதிராக கையெழுத்து போடாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? 87 வயதை கடந்திருக்கிற ராமதாஸ் கூட களத்துக்கு வர விரும்புகிறார். 51 வயது விஜய்க்கு களத்துக்கு வருவதற்கு விருப்பம் இல்லாமல் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனாவிலே தனிமைப்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாது என்று சொன்னார்கள். ஒரு ஆலண்டா பிசாசாக மனுஷ வாடையே எனக்கு ஆகாது என்பதை போல ஒதுங்கி இருக்கிற விஜய் எல்லாவற்றையுமே வெறுமனே எக்ஸ்தல அறிக்கையாக மட்டுமே பார்க்கிறார். அந்த எக்ஸ்தலை அறிக்கை கூட அவருடைய சிந்தனையிலிருந்து தோன்றியதோ அவருடைய கருத்தோ கூட கிடையாது. அப்போ நீங்கள் எதுவுமே இல்லாமல், எந்த பங்களிப்பும் செய்யாமல், மக்களை சந்திக்காமல், சமூக பிரச்சனைகளை பேசாமல், அரசியல் பிரச்சனைகளை பேசாமல், ஈழ வரலாற்றினுடைய தொடர்ச்சியில் இருந்து யாரெல்லாம் போராடி இருக்கிறார்கள்னு ஒரு வரலாறு இருக்கிறது. அது என்னமோ திடீர்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க மாதிரி நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அல்ல. அது நீங்கள் 83 ஜூலை கலவரம் என்று ஒன்று நடந்த போது ஈழத்தமிழர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டை நோக்கி நகரத் தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து கலைஞர் திமுக தான் அதை மிகப்பெரிய அளவில் கையில் எடுத்தது. அன்றைய காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள், திராவிடர் கழகம், பெரியார் அமைப்புகள் எல்லாருமே கையில் எடுத்து அந்த காலகட்டத்தில் பல நெடுமாறன் மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பு செய்தவர் என்று ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கிறது. அதற்கு பின்பு ராஜீவ்காந்தியினுடைய அந்த படுகொலை சம்பவம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய துயர அரசியலாக மாறியதற்கு பின்பு அவர்கள் மீது இருக்கக்கூடிய பயங்கரவாத முத்திரையை உடைப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சி எடுத்தது, ரிஸ்க் எடுத்ததில் வைகோ அவர்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. வைகோவினுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையுமே ஈழ அரசியலுக்காக அழித்து கொண்டதான் நம்ம சொல்லலாம். அவர் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியாமல் போனதில் இருந்து பல நிலைப்பாடுகளை எடுத்தார் என்றெல்லாம் பல விமர்சனங்களை நானே கூட வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த நிலைப்பாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தடுமாற்றம் என்பது சொந்த நிலைப்பாடு அல்ல. அவர் ஈழ அரசியலை கையில் எடுத்ததனால் ஏற்படக்கூடிய அவருக்கு ஏற்பட்ட பெரிய பின்னடைவும் கூட அரசியலில் அவர் ஆதாயம் அடைய முடியலை. அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி அவரால் நகர முடியலை. அப்போ அதற்கு பின்பு திருமாவளவன் அவர்கள் பெரிய அளவில் கள அரசியலில் ஈடுபட்டு இப்படி பல பேர் அந்த தடையை உடைப்பதற்கு கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களில் பாவலர் அறிவுமதி மாதிரி, பாரதி ராஜா, இயக்குனர் மகேந்திரன், ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு பெரிய தொடர்ச்சியில் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், குளத்தூர் மணி போன்றவர்கள், இப்படியெல்லாம் பல தலைவர்களினுடைய உழைப்பில் தான் ஈழ அரசியல் என்பது வெகுஜன மக்களிடத்தில் ஒரு பேசுபொருளாகவே மாறியது. அதை தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு உரியது என்று சொல்லுகிற ஒரு இடத்திற்கு சீமான் போன்ற வாய்ச்சாலத்திலே கில்லாடிகளாக தங்களை காட்டிக் கொள்ளுகிற வார்த்தை வியாபாரிகள், வசன வியாபாரிகள் ஒரு பக்கமும், யாரோ எழுதி கொடுக்குற வசனத்தை சொந்த மூலையில் தோன்றாத விஷயத்தை பில்டப் சீனு, நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேங்கிறத சொந்த வரி கூட கிடையாதே. அது பாடலாசிரியர் கபிலன் ஒரு சுச்சுவேஷனுக்காக எழுதுனது தானே. அப்போ சொந்தமாக உங்களுக்கு எதுவுமே சரக்கே இல்லாத ஆள் நீங்கள் ஒரு பக்கம் நான் தான் அதுக்கான ஆள் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரியில் இலங்கையே இல்லாத அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம்லாம் பேசியிருக்கிறோம்ல. எங்க அதுவே ஒரு முட்டாள்தனமான பேச்சு இல்லையா? ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக மூட்டை பூச்சிக்காக நான் வீட்டை கொளுத்திடுவேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை, பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக இலங்கைன்னு ஒன்று இல்லைன்னா அப்புறம் ஈழத்தமிழர் எங்கே இருப்பான்? அவர்களுடைய வாழ்க்கை அங்கே தானே இருக்கிறது. அவர்களுடைய தாய் நிலத்தை நீ எப்படி இலங்கையை மொத்தமாக அழிச்சிருவேன்னா அது என்ன அர்த்தம்? அது அப்போ இது மாதிரி அபத்தமாக பேசுவது, அரசியல் தெளிவில்லாமல் பேசுவது, மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமாவில் கிளைமாக்ஸில் நான் எல்லாத்தையுமே அழிச்சிருவேங்கிறான் இல்லையா, எல்லாத்துக்கும் மேலே நான் தான் ஒரு ஹீரோ இருக்கேன் ஒருத்தன், அதெல்லாம் இந்த பிரச்சனையை பூரா முடிச்சு வைக்க ஒருத்தன் வருவான்டா அப்படின்னு கிளைமாக்ஸில் வருவான் இல்லையா. அப்போ இது புராண இதிகாச கால மரபில் என்ன செய்வான்னா, எல்லா பிரச்சனையும் ஒருத்தன் தீர்த்து வைக்கிறான் அப்படின்னு ஒரு கற்பனையை உருவாக்கினாங்களா, அதைத்தானே சினிமா கதாநாயகன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கல யதார்த்தத்தில் தனிநபர்கள் ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு பேனா மூடியை நீங்கள் திருகணும்னா கூட சில நேரம் என்ன ஆகும்னா, ஒருத்தன் கைக்கு வராது. ஒருத்தன் கை என்ன கையாக இருக்கும், பிசுபிசுப்பாக இருக்கும், அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பான். வலுவழுப்பாக இருக்கும் ஒருத்தன் கை, சொர சொரன்னு ஒருத்தன் கை இருக்கும். 4 பேர் பேனா முடிய திருகும் போது ஒருத்தன் திருகும் போது வந்துடும்.
அதுக்கு முன்னாடி 3 பேர் திரிக்கிருப்பாங்க, வந்திருக்காது. இப்போ இதுக்கே 4 பேர் முயற்சி தேவைப்படுது இந்த நாட்டில். ஒரு பெரிய ஒரு தேசத்தினுடைய பிரச்சனையை, ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை வந்து தனிநபர்கள் வந்து தங்கள் ஹீரோயிசத்தினால வந்து தீர்த்து வைக்க முடியும் என்கிற இடம் இருக்குல்ல, அதெல்லாம் அபத்தமான ஒரு விஷயம். அதே மேடையில் வந்துட்டு அந்த சினாரியை ஒட்டி நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருக்க முடியும். அந்த 500 ரூபாய் கொடுத்ததாகட்டும், கையெழுத்து போடாததாகட்டும், இன்ன வரைக்குமே பெரிய விமர்சனமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்போ இருந்த சுச்சுவேஷன் என்ன? அவங்க சினிமா நடிகர்கள் வந்து அடிப்படையில் ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு வந்து சொந்தக்காரர்கள். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து வெயிலில் நின்று வேலை செய்கிற போது கேரவனில் ரொம்ப ஏசியில் வந்து பத்திரமா இருந்துட்டு சொகுசாக இருந்துட்டு ஒரு சிங்கிள் ஷாட்டுக்கு வந்துட்டு போகிற நடிகர்கள் வந்து ஒட்டுமொத்த வியாபாரம் அவர்களை நம்பி இருக்கும். நம்ம வந்து படத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவோம்? அதற்காக உழைத்த ஒரு 150-200 கலைஞர்களை பற்றி நம்ம பேச மாட்டோம். அது யார் படத்துக்கு போறீங்கன்னா விஜய் படத்துக்கு போகிறோன்னு சொல்லுவோம், ரஜினி படத்துக்கு போகிறோன்னு சொல்லுவோம். அது மாதிரி அரசியலை மாற்றிவிட முடியுமானா மாற்றிவிட முடியாது. ஒரு அரசியல் கட்சியை வந்து இயக்குவதற்கு முகம் தெரிந்தவர்கள் அல்லாதவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் சிறைக்கு போவதற்கு தயாராக இருக்கிறவர்கள், நூற்றுக்கணக்கான பேர் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறவர்கள். ஒரு அரசியல் கட்சியினுடைய அடையாளம் எது அப்படின்னா அது போராட்டம் தான். இந்த போராட்டத்திற்காக, இந்த கொள்கைக்காக நான் இவ்வளவு காலத்தை வந்து நான் வந்து செலவழிக்க தயாராக இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய படை இருக்கணும். அதுதான் அரசியலுக்கு அடிப்படை. இந்த சொகுசான ஒரு அரசியல் இருக்கு பாருங்க, அதை வந்து சினிமா நடிகர்கள் எப்பொழுதுமே பண்ணுவாங்க. அதை வந்து எம்ஜிஆரை கழித்து விட்டு நீங்கள் எந்த நடிகனும் அரசியலில் தேராமல் போனதற்கு, விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அதற்கு காரணம் கள செயல்பாடு தான். அவர் தன்னை நடிகனாக மேனாமினிக்காக தன்னை வைத்துக் கொள்ளவே இல்லை. அதனால் கள செயல்பாடு என்று ஒன்று இல்லாதவன் வந்து யாருமே வந்து மக்களை வந்து சந்திக்கவே முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு ஆலண்டா பிசாசு, மனுஷவாட ஆகாதவன். ஓப்பனாகவே சொல்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டமாக இருந்தால் தனியாக போய் கல்யாண மண்டபத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும்போது என்ன செய்வானா, ஒருத்தன் மட்டும் தனியாக போய் உட்காந்துருப்பான் தெரியுமா. சில பேருக்கு என்ன ஆகுன்னா, 4 பேருக்கு கும்பிடணும், வாங்க நல்லா இருக்கலான்னு கேட்டுவோம். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. யாரோடையும் நம்ம பேசக்கூடாது, செல்ஃபி எடுத்துடக்கூடாது, அவன் நல்லா இருக்கான்னு கேட்டுறக்கூடாது, அவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா, அவனுக்கெல்லாம் சிரிக்கணுமா அப்படின்னு நினைக்கிற ஆள் இருக்காங்க. அந்த வகை சார்ந்த ஒரு ஆள் தான் விஜய். அதனால் விஜய் போன்றவர்கள் ஒரு நாளும் பொது வாழ்க்கைக்கு செட் ஆகவே மாட்டாங்க. இப்போ ஒரு நியூ ட்ரெண்டை ஒன்று பார்க்க முடிஞ்சது சார். அதாவது முன்னாடிலாம் நாம் தமிழர் தான் ஓன் பண்ணிக்குவாங்க, நாங்கள் தான் இதுக்கு போராடணும், நாங்கள் தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போவும் அது இருக்குது தான். ஆனால் அது வந்து தாவேக்கானவரே செய்கிறாங்க. இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ராஜபக்சே போய் கனிமொழி அவர்கள், திருமாவளவன் அவர்கள்லாம் பார்த்தது வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு இன துரோகிகள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இதை முன்னாடி நாம் தமிழர் பண்ண தான் பார்த்துருக்கோம். இப்போ இவங்களே கையில் எடுத்துக்கிறதுன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பாகிஸ்தானுடைய பிரதமராக நவாஸ் ஷெரீப் இருக்கும்போது வாஜ்பாய் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னு கடந்த கால வரலாறு இருக்கா இல்லையா? அப்போ மாற்று கருத்துடைய 2 பகை நாடுகளினுடைய அதிபர்கள் சந்தித்து பேசுகிற போது அவங்க 2 பேரும் வந்து 2 நாட்டுக்கும் துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளவு அறிவு குறைபாடாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மோடியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவங்க, இடதுசாரிகளாக இருக்கிறவங்க, திராவிட இயக்கமாக இருக்கிறவங்க, இப்போ வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து மோடி வந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? திருச்சி சிவா சொல்ல முடியுமா? நான் அமித்ஷா வந்தால் நான் அந்த இதுக்கு வரமாட்டேன், நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஜனநாயகம் என்பது தோற்றுவிக்கப்பட்டதே மாற்று கருத்து உடையவர்களோடு உரையாடுவதற்காக உருவாக்கப்பட்டதான ஜனநாயகம். எனக்கு எதிர்கருத்து இருக்கக்கூடாது, எதிர்கருத்து இருந்தால் அவன் தலையை வெட்டு, 2ஆ வெட்டு, அவனை தூக்கி போடுன்ட்டு அப்படின்னு சொல்கிறதானங்க வந்து மன்னர்கள் செஞ்சான். சர்வாதிகாரங்கிறது என்ன? எனக்கு எதிர்கருத்து நீ பேசிடுவியா, பேசுனேன்னா அவன் தலையை வெட்டு, தூக்கி அவனை கொண்டே இது பண்ணு அப்படின்னு சொன்ன 2ஆ துண்டமாக வெட்டி போடுங்கிறதானங்க ஜனநாயகம், சர்வாதிகாரம். இவங்க வந்து சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான அடிப்படை பண்பாடு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அந்த நிகழ்வு பற்றிய விஷயமே தெரியலன்றது தான் பலரும் சுட்டி காட்டக்கூடிய விஷயமா இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போதான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமேல் புரிஞ்சு. நான் என்ன கேட்குறேன்னா, ராஜபக்சேயை வந்து திருமாவளவன் சந்திக்கிறார் அல்லது கனிமொழி சந்திக்கிறார், யாரோ ஒருத்தவங்க வந்து அரசு முறை பயணமாக, அது வந்து பர்சனல் சந்திப்பு கிடையாதுல்ல, அரசு முறை பயணமாக சந்திக்கிற போது 2 பேரும் தங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொண்டார்களா? அதான கேள்வி. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாரு, அவர் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அரசியல் இதெல்லாம் சாத்தியமா போல. அது நான் ரொம்ப இயற்கையிலேயே நான் கேட்குறேன், சிங்கத்துக்குன்னு தனியாக ஒரு காடு, மானுக்குன்னு தனியாக ஒரு காடு இருக்கா? சிங்கம் எந்த காட்டில் இருக்கா அங்கே தானங்க மான் இருக்கு. தப்பி ஓடுவதற்கு இயற்கை அதற்கு கால்கள் தந்திருக்கிறது, அவ்வளோதானே செய்ய முடியும். இல்லைங்க, சிங்கத்துக்குன்னு தனியாக ஒரு காடு, மானுக்குன்னு தனியாக ஒரு காடு உருவாக்கணும், இது இயற்கையிலே கிடையாது, பிரபஞ்சத்திலே கிடையாது. மாற்று கருத்து உடையவர்களோடு ஆணுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது, பெண்ணுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. 2 பேருக்கு வந்து முரண்பாடு ஏன் வட்டுது, முட்டிக்கிறது, ஏன் அங்கே வந்து காதலிக்கிறவங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, எதுக்கு பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ண புருஷன் பொண்டாட்டி ஏன் சண்டை நடக்குது,
அம்மாவுக்கும் ஏன் வந்து இதுக்கு வந்து மாமியாவுக்கும் மருமகளுக்கு ஏன் சண்டை நடக்குது? எல்லா முரண்பாடுகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறது தானே வாழ்க்கை. முரண்பாடே இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? இது அரசியலுக்கு வந்து பொருத்தமானதா? ஜனநாயக பண்பு இல்லாதவங்க சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை அறிவற்ற ஒரு செயல் அது. அதனால் அரசு முறை பயணமாக இப்போ கூட தான் போரில் வந்து இந்தியா ஈடுபட்டது வந்து அதை நியாயப்படுத்துறதுக்கு பல குழுக்களை வந்து அனுப்புகிறாங்க மத்திய அரசாங்கம். அதனால் பாஜக செய்கிற எல்லாத்தையுமே அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமா? போர் நேரத்தில் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்பதற்காக தற்காலிகமாக ராகுல் காந்தி வந்து ஒத்தி வைத்தார். அதற்கு முதல் நாள் வரைக்கும் விமர்சனம் செய்தாங்க. போர் தொடங்குறதுக்கு முதல் நாள் வரைக்கும். மறுநாள் என்ன செஞ்சாங்க? அது போர் ஒரு நாட்டுக்காக ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிறப்ப நம்ம விமர்சிக்க வேண்டாம்னு கொஞ்சம் இடைவெளி விட்டாங்கல்ல. அதுக்காக அந்த இடைவெளி விட்டதுனாலேயே அவங்க வந்து பாஜகவோடு கரைந்து விட்டார்களா, கலந்து விட்டார்களா? இது என்ன ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அவங்கள பற்றிய விமர்சனம் தானங்க இந்த கட்சியை. பாஜக மீதான விமர்சனம் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியை நடத்தவே முடியாதே. நீட் தேர்வை ஒத்துக்கிட்டோம். இப்போ இன்னொன்று ரொம்ப சாமர்த்தியமான ஒரு பொய் சொல்லுவாங்க. திமுகவும் பாஜகவும் ரகசியமாக கூட்டில் இருக்கு. ஏன் ரகசியமாக கூட்டில் இருக்குன்னு பகிரங்கமாகவே இருக்கலாமே. இவங்க மாநில அரசாக இருக்காங்க, மத்திய அரசாக இருக்காங்க, ஓப்பனாகவே அறிவிச்சிட்டு போயிடலாமா? எதுக்கு போய் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி வந்து எதுக்கு வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக புத்தகம் எழுதி எதுக்கு வெளியிடணும்? அதுக்கு அவசியம் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். காம்ப்ரமைஸ் ஆகணும்னா பகிரங்கமாக பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்களா ஒரு கற்பனையை உருவாக்கி தங்கள் தவறை மறைப்பதற்காக, திருடனை வந்து தான் பிடிபடக்கூடாதுங்கிறதுக்காக அவனும் திருடன் கத்திக்கிட்டு ஓடுவாம்பாங்கல்ல. அது மாதிரி களத்துக்கு வராத, செயல்பாட்டுக்கு வராத, வெறுமனே டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிற இவங்க பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு அரசியலே தெரியல. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களாம் அரசியல் பயிற்சி பண்ணிட்டு வாங்கடா. மைதானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எது பந்து எது பேட்டுனா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க தான் நான் சொல்கிறேன். செக் எது செவனிங் எதுவும் தெரியலேம்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்க இவங்க. ரைட். இப்போது திரும்ப ஒரு பதிவு பார்க்க முடிஞ்சது சார். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்கவே நீங்கள் வந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்துறதுக்கு சீமான் தான் காரணம். சீமான் தான் பிரபாகரனையும் தமிழ் விடுதலையும் வந்துட்டு தொடர்ச்சியாக பேசி இந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து பண்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்ற வார்த்தையை பார்க்க தெரியல. ஒருவேளை மெழுகுவர்த்தி கம்பெனி ஏதாவது ஏஜென்சி எடுத்திருக்கிறாரா நாம் தமிழர் கட்சியிலேருந்து அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா மெழுகுவர்த்தி ஏந்துறதுக்கு நான் தான் காரணம்னா எனக்கு அது புரியலை. ஒருவேளை சர்ச்சில் அவர் ரொம்ப நாள் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். ஈழ தமிழர் பிரச்சனை வந்து 83 ஜூலை கலவரம்லாம் நடக்கும்போது சர்ச்சில் போய் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். ஜபகீதங்கள் பாடிக்கிட்டு இருந்தார் சீமான் வந்து. அப்போ வந்து அவருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றுனதில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அப்போலேருந்தே அவர் தான் நல்லா மெழுகுவர்த்தி காற்றுல அணையாமல் வந்து இது வந்து மின்விசிறியில் வந்து காற்று படும்போது அணைஞ்சிரும் இல்லையா, அதை கரெக்டாக ஏற்றக்கூடிய திறமை இருக்குன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது என்ன வகையான அபத்தமான பேச்சு? உலகம் முழுக்க வந்து ஒரு நினைவஞ்சலி அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எனக்கு அது நான் என்ன சொல்கிறேன்னா வந்து என்ன சொல்கிறது, சாவு வீட்லேயும் துக்க வீட்லேயும் பங்கு கேட்குறவங்கன்னு ஒரு இடம் இருக்குவாங்க. அது ரொம்ப அவமானகரமானது. எந்த பண்பாடு அற்றவங்க அவங்க. தனக்கு ரொம்ப முதுமையான காலத்தில் வந்து வைகோ அவர்கள் வந்து உடல் நலிவுற்று இருக்கிற நேரத்தில் வந்து பெசன்ட் நகர் பீச்சில் வந்து மே 17 இயக்கம் நடத்திய இதில் வந்து நேற்று கலந்து கொள்கிறாரு. மிக முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய தலைவர் பழநெடுமாறன் போன்றவர்கள்லாம் வந்து அப்போ இப்போ இவங்களுடைய பங்களிப்பெல்லாம் வரலாற்றிலே இருந்து துடைத்து எறிய வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்புறம் உங்களுக்கு ஒரு பக்கம் என்ன பேசுவாங்கன்னா வந்து சர்வதேச சதி தான் காரணம், இல்லாட்டா எங்களை வீழ்த்த முடியுமா, புலிகளை வீழ்த்த முடியுமா அப்படின்னும் பேசுவாங்க. பேசிவிட்டு கருணாநிதி வீழ்த்திட்டாருப்பாங்க. கருணாநிதி கையில் நான் நினைக்கிறேன், கலைஞர் கருணாநிதி கையில் ஒரு மாநில முதலமைச்சர் கையில் இராணுவம் இருக்கிறதா? போரை நடத்தவோ நிறுத்தவோ முடியுமா? இப்போ ஸ்டாலின் வந்து பாகிஸ்தான் மேலே வந்து போர் நடத்த முடியுமா? இப்போ ஒன்றிய அரசாங்கம் நடத்துகிறாங்கல்ல, அப்படி ஒரு வலிமை இருந்துச்சுன்னா இலங்கை என்னைக்கோ நம்ம கைப்பற்றிருப்போமே. ரைட். அதற்கான அதிகாரம் இல்லைல்ல. ஒரு கப்பல் நம்மளுடைய தமிழக மீனவனை ராமேஸ்வரத்துலேருந்து மீன் பிடிக்க போகிறவனை வந்து சிங்கள கப்பற்படை வந்து சுடுகிற போது இந்திய கடற்படையிடம் தான் முறையிட முடியும். அவங்க தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர லோக்கல் போலீஸ் வந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் வச்சு யாராவது அதை சரி பண்ணிக்கிற முடியுமா? அப்போ இது ரெண்டு ராஜ்யம் சம்மந்தப்பட்ட உறவு. நீ என்ன பண்ணா மீனவரை கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னா, தமிழக மீனவர்களை கைது செஞ்சுட்டாங்கன்னா நம்ம அந்த மத்திய அரசாங்கத்திட்ட எதுக்கு ஒன்றிய அரசாங்கத்திடம் எதுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம்னா அதை மீட்பதற்கான அதிகாரம் அவங்களுக்கு தானே இருக்கு. ஆனால் சீமான் என்ன செய்வார்? நான் நெய்தல் படை நடத்துவேங்கிறாரு. நெய்தல் படை எப்படி நீ நடத்த முடியும்? அதுக்கு வந்து ஒரு அரசியல் சாசனத்தில் வந்து ஒரு மாநில அரசுக்கு கப்பற்படை வைத்துக் கொள்வதற்கான அதிகாரம் இருப்பதற்கு அரசியல் சாசனத்தில் இடம் இருக்கிறதா? இதை என்றைக்காவது நீ பேசி இருக்கிறியா? அப்படி ஒரு அதிகாரத்தை பெற்று தந்தால் நம்ம யாரும் போய் நம்ம ஒன்றிய அரசாங்கத்தில் போய் என்னுடைய மீனவரை காப்பாத்துன்னு கேட்க வேண்டிய அவசியம் நம்ம கிடையாது. நம்ம எதுக்காக போய் கேட்கணும்? நம்மளே மீட்டுட்டு வந்துடலாம்ல.
அப்படி வைத்துக்கொள்ள முடியாதுல்ல. இப்போ என்னை வந்து ஒருத்தன் வந்து அருவாளை வச்சு வெட்டுறேன் அப்படின்னா பதிலுக்கு நான் அருவாளை வச்சு, ரெண்டுமே குற்றத்தில் தானே சேரும். நான் போய் முறையிடத்தான் அவன் போலீஸில் போய் முறையிடணும், பாதுகாப்பு கேட்கணும் தானே சொல்கிறான் சட்டத்தில் வந்து எங்கள் அப்பாவை கொண்டுட்டாரு, பதிலுக்கு நான் அவங்க அப்பா நான் கொண்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சம்மந்தப்பட்ட நான் போய் கொண்டுட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கா? இது வந்து நீ சினிமாவில் வந்து பலிக்கு பலி வாங்குற படம் எடுக்கலாம். நம்ம சினிமா வேற, வாழ்க்கை வேற. திரையில் பார்க்கறது வேற, தரையில் பார்க்கறது வேற. திரையையும் தரையும் ஒன்றா கலக்கிற இடத்துல வந்து வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு ஒரு கூட்டத்தை வந்து இவங்க குழப்பம் பண்ணி வச்சுருக்காங்க. இதைத்தான் நான் பார்க்குறேன். ரைட். இப்போ அடுத்ததாக தாவேகா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீண்ட நாட்களாக பேசி இருந்துகிட்டே இருக்குது சார். இப்போ சமீபத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நேற்று வந்து தமிழிசை அவர்கள் பேசும்போது வந்துட்டு விஜய் வந்துட்டு வெளிப்படையாக அறிவிக்கல, அவர் அறிவிச்சா மட்டும் தான் நான் ஏற்றுக்குவோம், மற்றவங்க யாரும் அந்த கட்சி சார்ந்து மற்றவங்க யாரும் பேசினாலும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தீவிரம் காட்டுறதுக்கு என்ன காரணம்? அது பாஜகவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது அரசியலில். அவங்க என்ன செய்வாங்கன்னா, வழக்கமாக ஒரு கருத்தை வந்து பொதுமக்கள் ஏற்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு வெள்ளோட்டம் பார்ப்பாங்க, முன்னோட்டம் பார்ப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, காந்தியை வந்து கோட்சே சுட்டது தவறல்ல அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். யார்? பிஜேபியில் ஒரு தலைவர் பேசுவான். அப்படி பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அப்படி அவர் பேசியிருக்கக்கூடாதும்பா. அவங்க கோட்பாடே கொலை செஞ்சது தான் அவங்க கோட்பாடு. கோட்சே கொண்டதுங்கிறது இவங்க சித்தாந்தம் தான், இந்துத்துவ சித்தாந்தம் தான். ஏன் இப்படி பேசுகிறாங்க? முரண்பட்ட கருத்துக்களையோ ஒரு மாறுபட்ட கருத்துக்களையோ எதுக்கு பேசுகிறாங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து இந்த கருத்தை இப்போது பேசினால் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணுறது. இப்போ தமிழிசை சவுந்தரராஜனை விட்டு பாஜகவோட விஜய் கூட்டணி போகிறதுல அவர் ஒன்றும் மறுக்கவே இல்லை, மௌனமாக இருக்கிறது மூலமாக அவர் மறுக்கலை அப்படி சொல்கிறது மூலமாக என்ன எதிர்வினை ஆற்றுறாங்க, என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறப்ப ஒருவேளை விஜய் கட்சியிலிருந்து ஏகப்பட்ட பேர் வந்து பாஜகவோடு நம்ம கூட்டணி ஒரு தப்பு இல்லை, நம்ம திமுக வெளுத்தினாலே போதும் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வந்தால் அதை விஜய்க்கு வந்து சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது எப்படின்னா, இது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பரிசோதனை ஓட்டம் ஒன்று பண்ணுவாங்க, நடத்தி காட்டுறதுக்கு ஒரு ஒரு இது பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல. அதனால தமிழிசை சவுந்தரராஜன் பேசுவது ஏதோ தன்னிச்சையாக பேசுவது மாதிரியோ, விஜய் மௌனமாக இருப்பது யதார்த்தமாக மௌனமாக இருப்பது மாதிரியோ கிடையாது. விஜயிடம் இருப்பது ஒரு கள்ள மௌனம், தமிழிசை சவுந்தரராஜனிடம் இருப்பது ஒரு முன்னோட்ட காட்சி. ரெண்டு ஒரு புள்ளியில் சந்திக்குதான்னு அவங்க நம்மளை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கட்சிக்காரன் என்ன சொல்கிறான், பாஜகலேருந்து என்ன கருத்து வருகிறது, தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த சில்லு வண்டுகள்கிட்ட அணில் கூட்டங்களிடமிருந்து என்ன கருத்து வருகிறது, இந்த ரெண்டையும் ஏதாவது ஒரு புள்ளியில் இணைக்க முடியுமா என்பதற்கு ஒரு முன்னோட்ட காட்சி நடக்கிறது. அதனால் திட்டமிட்டு இது போன்ற நாடகங்களை ஒரு நிகழ்த்தி கொண்டே இருப்பாங்க. ரைட். இப்போது தாவேகா கிட்டேருந்து பாஜக என்ன எதிர்பார்க்குறாங்க? விஜயன்ற ஒரு முகம், அதை வச்சு நம்ம திமுக வீழ்த்திட முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களா, இல்லை வேற என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது பாஜக கால் பதிப்பதற்கு தமிழ்நாட்டிலே வந்து எந்த சூழலும் அவர்களுக்கு அமையலை. அதற்கு காரணம், திராவிட இயக்கம் கடந்த ஒரு 75 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சமூக நீதி, மொழி கோட்பாடு, மதச்சார்பற்ற தன்மை, வந்து மத நல்லிணக்கம் போன்ற விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து நிகழ்த்தி காட்டியதன் வழியாக இங்கு ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு பக்குவப்பட்ட அரசியல் இருக்கிறது. இங்கே எல்லாரும் கூட்டம் கூட்டமாக சாமி கும்பிடுவானே தவிர பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். ஆனால் வட மாநிலங்களில் எப்படின்னா, சாமி கும்பிட்றவன் எல்லா பேரையுமே பெரும் கூட்டமாக இருக்கிறவனை பூராமே பாஜக பக்கம் சாய்க்க முடியும், இங்கு சாய்க்க முடியாது. அவன் என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறான்னா, சாமி கும்பிட்றது வேற, சங்கியாக இருக்கிறது வேற, ரெண்டு வேற வேற. நான் சாமியை நம்புவேன், ஆசாமியை நம்ப மாட்டேன். நீ எனக்கு வந்து கவுன்சிலராக இருக்கணும்னு விரும்புறியா, எம்எல்ஏ இருக்கணும்னு விரும்புறியா, என் தெருவுக்கு நீ ரோடு போடுவியா, சாக்கடை சுத்தம் பண்ணுவியா, குடிநீர் கிடைக்குமா, பள்ளிக்கூடம் கிடைக்குமா, ஆரம்ப சுகாதார நிலையம் செஞ்சு வந்து உருவாக்கி தருவியா, இதுக்குத்தான் ஓட்டு போடுறோமே தவிர அவன் குங்குமம் வச்சுருக்கிறானா, குல்லா வச்சுருக்கிறானா, சிலுவை போட்டிருக்கானாங்கிறதுக்காக அரசியல் கிடையாது. அரசியல் என்பது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற ஒரு இடம். சாமியார் சொல்லுவான் வந்து, உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், பரலோகத்தில் இருக்கிற வந்து பிதாட்டவன்ட்ட கூப்பிட்டு போகிறேன், எல்லாம் வல்ல இறைவன்ட்ட உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறது அது வேறு, அது வேறு ஏரியா. இது எனக்கு தேவை அது கிடையாது. எனக்கு தேவை என்னுடைய வேலை வாய்ப்பு, என்னுடைய கல்வி, என்னுடைய எதிர்காலம். இதை உத்தரவாதப்படுத்துறதுக்கு தான் அரசியலுங்கிறத மக்கள் புரிந்து வைத்திருக்கிறான். அதனால் கோயிலுக்கு போகும்போது இருக்கிற மைண்ட் செட்டும் ஓட்டு போடுறதுக்காக வாக்குச்சாவடிக்கு போகிறதுக்கான மைண்ட் செட்டும் வேறையாக இருக்கிறதுக்கு காரணம், இந்த மண்ணிலே நெடுங்காலமாக பேசப்பட்ட பகுத்தறிவு, சமூக நீதி கோட்பாடு, இடதுசாரி தத்துவங்கள், திராவிடர் கழக பிரச்சாரங்கள், பெரியாரிய மார்க்சிய சிந்தனைகளை விதைத்து வைத்திருக்கிறார்கள். சமூக செயல்பாட்டாளர்களின் வழியாக இந்த கருத்து பரவலாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால பாஜகவினுடைய அரசியல் இந்த மண்ணிலே எடுபடலை.
அது முளைக்க மாட்டேங்குது. அதனாலதான் அவன் என்ன பண்ணுறான், ஏதாவது ஒரு வித்தை காட்டணுமேன்ட்டு ரஜினிகாந்தை கொண்டு வந்து விட்டு பார்த்தான். அவர் கடைசி நேரத்தில் எஸ்கேப் ஆயிட்டார். அடுத்து வந்து வேற வேற ஆட்களை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பல வேடங்களில் வந்து வர்றாங்க. எல்லா முறை வந்தாலும் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறைக்க முடியலன்ற மாதிரி அவங்க பிடிபட்டுறாங்க. அதனால் விஜய் என்பது இப்போ நீங்கள் திடீர்னு பெரியார் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சீமானை பேச வைக்கிறாங்க. எல்லாமே டப்பிங் தான். அது மாதிரி இப்போ விஜயும் வர்றாரு. விஜய் வந்து எங்களோடு கூட்டணி போவதில்லை, மறுக்கவே இல்லை என்று சொல்வதன் மூலமாக நம்ம ஏற்கனவே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் கள அரசியலுக்கு வராமலே ஒரு கள்ள மௌனத்தோட கூடிய அரசியலாக அதை நிகழ்த்துறாரு. அவர் பின்னாடி இளைஞர் படம் இருக்கிறது, ஆனால் களத்துக்கு வரமாட்டேங்கிறார். அப்போ அவருக்கு பின்னாடி வேறொரு கணக்கு இருக்கிறது என்பதை தான் நம்ம நெடுங்காலமாக பேசி வரோம். அதை உறுதிப்படுத்துவதற்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய கருத்து வந்து உறுதுணையாக இருக்கிறது. அது கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க, அவ்வளோதான். அதனால் விஜயின் அரசியலை வந்து முதல் கட்டமாகவே இவர் யாரோட ஆளு என்பதை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தெளிவாக சொல்லிட்டாப்புல, மக்கள் விழித்துக் கொள்வார்கள். ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். மிக்க நன்றி.